அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளின் காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்கிறேன், மன நிறைவோடு பணி செய்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய கையில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 21:10-13 வரை உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 21:10 அந்த சங்கீதம் முடிய. அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து, அவர்கள் சந்ததியை மனுப்புத்திரரில் இராதபடி ஒழிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை பொழுதிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமக்கு கர்த்தர் ஜீவன் தந்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். சென்ற இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றி. இந்த நாளின் காலை கண்ட நாங்கள் மாலை சந்தோஷமாய் காண கர்த்தர் உதவிச்சியும் இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிறைத்தருளும் வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.